ரெண்டும் கிடந்து அழகா உறங்குது. இப்ப இந்த குட்டியை எழுப்புனேன்னா என்ன கொல்ல வருவா. ஆனா என்ன செய்யுது, எழுப்பிதானே ஆவணும். எழுப்போம். அனு, அனு மக்களே, அனு. ஓ, என்னம்மா எப்ப பாரு உறக்கத்துல எழுப்பியதே உனக்கு வேலையா போச்சு. குட்டி முறை எழும்பி கண்ணை திறந்து பாரு. கண்ணை திறந்து பார்க்கணுமா? கண்ணை திறந்த உறக்கம் போயிடாமா? நீயே சொல்லு என்னன்னு. குட்டி எலும்புன்னு எலும்பி பாருன்னு சொன்னேன். அதுக்கப்புறம் உனக்கு தெரியும் என்னன்னு. ஓ, இதையே வேற என்ன போட்டு பாடா படுத்தணும். ஏண்டி மூஞ்சி அப்படி வச்சிருக்கே? என்னம்மா இது, காலையிலேயே நல்ல புதிய சாரி எல்லாம் உடுத்துட்டு நகையெல்லாம் போட்டுட்டு இப்படி பே மாதிரி ஒருங்கி வந்து நிக்கியே குட்டை. எவ்வளவு அழகா ஒருங்கி வந்து நிக்கிய. நீ என்ன பே போல இருக்குன்னு சொல்லியே? இல்ல அம்மா, முடிய பிரிச்சு போட்டிருக்குதியா, அதான் அப்படி சொன்னேன். அப்படின்னா நீயும் பேய போலதான்ட்டி இருக்கிய எப்பல முடிய பிரிச்சு போட்டுட்டு. இப்ப எதுக்கு அம்மா கோவப்படிய? கஷ்டப்பட்டு வந்து ஒருங்கி நின்னா நீ என்ன பேன்னு சொல்லியே? அம்மா, நீ எப்போ ஒருங்கினாலும் கொண்டுதானே அம்மா போடுவ. இன்னைக்கு திடீர்னு தலையை பிரிச்சு போட்டிருக்குதியா, பார்க்க கொஞ்சம் வித்தியாசமா இருந்தது, அதனாலதான் அப்படி சொன்னேன். எனக்கு செல்ல அம்மா எப்பவுமே அழகு தேவதை தான். பாட்டி அந்த வாக்கா. ஓ, அழகுன்னு சொன்னாலே ஒரு தனி சந்தோஷம் தான் இல்லம்மா? சொல்லுமாக்கா, உண்மையில அழகா இருக்கா? ஆமாம்மா, நல்லாதான் இருக்கு. ஆமா, நீ எங்க போற காலையிலே ஒருங்க? எங்கள்கிட்ட ஒன்னும் ஒரு வார்த்தை சொல்லல, எங்களை கூப்பிடல. அது ஒண்ணும் இல்லம்மாக்கா, பெரியம்மா கொஞ்ச நாளே கூப்பிட்டுட்டே கிடந்தாளா, அப்ப இவ்வளவு நாளும் கடைக்கு போறதுனால நேரம் இல்லை. இன்னைக்கு லீவ் இல்லை, அதனாலதான் ஒரு எட்டு போய் பார்த்துட்டு வரலான்னு போறேன். ஓ, எனக்கும் லீவு தானாமா? அப்ப என்னையும் கூட்டிட்டு போலாம்ல? நான் வரேன் ஸ்கூட்டி எடுத்துட்டு. வேண்டாமாக்கா. ஏன் அம்மா? அப்ப எப்படி போவியா? பஸ்லயா போறியா? நீங்க பஸ்ல போக மாட்டியா டக்குன்னு? பஸ்ல போயிடலாமாக்கா, அப்பாக்கு கூட போறேன். உனக்கு மத்த நாளெல்லாம் நான் வேணாம் ஒரு டிரைவரை போல ஸ்கூட்டில உன்னை எப்பெல்லாம் கொண்டு தெரியானா? உனக்கு மாப்பிள்ளை இருந்த உடனே அவரை கூட போறேல்ல நீ, அதனாலதான் மேடம் நல்ல ஸ்டைல ஒருங்கி எடுத்து போறியளோ? நல்லா சிரிச்சுதே அம்மா. நீ என்ன சரியான ஆளுதான் என்ன? சரி டீ, நாங்க எப்பலமா போறோம், இன்னைக்கு போயிட்டு வாரோம் சரியா? சரி, போயிட்டு எப்ப வருவிய? உச்சி சாப்பாட்டுக்கு வந்துருவோமாக்கா. ஓ, அப்ப எல்லாம் சமைச்சு வச்சுட்டு தான் போறியாளா? இல்ல இல்ல, சமைச்சோன்னு வச்சே இல்ல. எதாவது சமைச்சு வச்சே இல்லையா? அப்ப நானும் அண்ணன் என்ன தம்மா சாப்பிடுவோம்? குட்டை, உனக்கு எதுவுமே தெரியாத போல பேசி, உனக்கு தான் எல்லாம் அவுச்சு பறக்க தெரியும் இல்ல? சாதனம் எல்லாம் வீட்டுல இருக்கு, உங்களுக்கு என்ன தேவையோ அதை அவுச்சு பறக்க தின்னுங்க. அப்ப காலையில அப்பா என்ன சாப்பிட்டது? அப்பாக்கு சுகருக்கு மாத்திரை எல்லாம் போடணும், அவரு சாப்பிடாம இருக்க மாட்டாரு. அது மணி 7 தானட்டி மக்கா ஆச்சு. நாங்க போற வழியில அப்படியே ஹோட்டல்ல சாப்பிட்டுட்டு அப்படியே அப்பா அங்க இருந்து மாத்திரையை கொண்டு வருது, மாத்திரையை போட்டுட்டு அப்படியே நாங்க போயிட்டு வருவோம். ஆனா நீங்க சரியான ஆளுதாம்மா, உங்க தேவைக்குன்னா கரெக்டா எல்லாம் நடத்துதியா. நான் என்ன இழிச்சவா இல்ல? குட்டை, எனத்துக்கு இப்படி ஓவரவா நீளுது. ஏதோ உனக்கு ஒண்ணுமே பண்ணாத மாதிரி பட்டினி போட்டுட்டு போற மாதிரி எல்லாம் பேசிய. வீட்டுல எல்லா சாதனமே இருக்கு, உனக்கு எது வேணுமோ அதை அவிச்சு தின்னு. அந்த பையலுக்கு கொஞ்சம் கூடு. சரி, அப்ப மதியானத்துக்கு அதை வந்து சமைப்பியாலா இல்ல அதுவும் நான் தான் சமைக்கணுமா? அது அங்க போனதுக்கு அப்புறம் தான் அக்கா முடிவு பண்ணியது. அக்கா உடனே விடியாளா இல்ல சாப்பிட்டுட்டு தான் விடியாளான்னு தெரியலையே. இதுல என்னம்மா சந்தேகம்? உங்க அக்கா உங்களுக்கு எல்லாம் தந்துட்டு தான் விடுவேன். நீங்க ஒண்ணு பண்ணுங்க, காலையில நான் ஏதாவது சமைச்சு சாப்பிட்டுறேன், மதியானம் வரும்போது எனக்கு அண்ணனுங்க பிரியாணி வாங்கிட்டு வருங்க சரியா? என்னது பிரியாணியா? போட்டி அந்த பக்கம். ஏன் அம்மா, நீங்க மட்டும் ஒரு நாள் லீவ் கிடைச்சோன்னா ஜாலியா ஊர் சுத்த போறியே இல்ல, எங்களை என்ன கூட்டிட்டா போறியா? இல்ல இல்ல, அதனால நிறைய நாள் ஆச்சு பிரியாணி எல்லாம் தின்னு, அதனால எங்களுக்கு பிரியாணி வாங்கிட்டு வருங்க. சரி டி, பாக்கட்டு. ஆமா, உன்கிட்ட சொன்னா நீ இப்படிதான் சொல்லுவேன், நான் எங்க அப்பாட்டே கேக்கேன். என்னவும் பண்ணு. செல்வி, கண்ணு செல்வி. ஏங்க என்னாச்சு? என்னாச்சு? நான் கிளம்பண்டாமா? நேரம் ஆகுதுல்ல, எனக்கு பசிச்சவன் செய்யுது. ரெடி ஆயிடுச்சுங்க, கிளம்புவோம். ஏங்க, இந்த ட்ரெஸ் எனக்கு எப்படி இருக்கு? அழகா இருக்கா? உனக்கு என்ன செல்வி குறை? உன்ன நான் லவ் பண்ணும் போது எப்படி பார்த்தனோ அதே மாதிரிதான் இப்பெல்லாம் இருக்கே. என்ன 2-3 முடி நிறைச்சிருக்கு, அவ்வளவுதான். அப்படியாங்க? இனி டை வாங்க, எனக்கு எல்லாம் டை வாங்கி அடிச்சானா. இது உனக்கு விருப்பம், நீ என்ன வேணாலும் பண்ண, நான் ஒன்னும் சொல்ல போறது கிடையாது. ஓ, இந்த வயசுலயும் ரொமான்ஸ். உனக்கு என்னடி பிரச்சனை? நான் என்ன மாப்பிள்ளைட்ட தானே பண்ணி, உனக்கு என்ன? எனக்கு ஒண்ணும் இல்லம்மா, நீங்க இன்னும் பண்ணுங்க. அப்பா, என்ன மோள? நீங்க எப்படியும் வரைக்கும் உச்சா ஆகும். ஏற்கனவே காலையில ஹோட்டல்ல தான் நீங்க தின்னா போறீங்க, எப்படியும் புரோட்டா தான் தின்னுவீங்க, எனக்கு நல்லாவே தெரியும். எனக்கு காலையில நீங்க ஒண்ணுமே வச்சிடல, நான் அவிச்சு தின்ன போறேன். அதனால மத்தியானம் வரும்போது எனக்கு கண்டிப்பா சிக்கன் பிரியாணி வாங்கிட்டு வருங்க. சிக்கன் 65 பொரிச்சதான் எனக்கு வேணும். ஏன் மோள, வீட்டுல எல்லா சாதனமும் வாங்கி போட்டுருக்குல்ல, உனக்குதான் விதவிதமா அவிச்சு தெரியுமே, ஏதாவது அவிச்சு சாப்பிட வேண்டியதானே? விதவிதமா அவிச்சு சாப்பிட எல்லாம் தெரியும், ஆனா எனக்கு சிக்கன் தான் சாப்பிடணும் போல இருக்கு. நீங்க சிக்கன் வாங்கி வச்சிருக்கீங்களா? இல்ல இல்ல, அதனால எனக்கு சிக்கன் பிரியாணி கண்டிப்பா வாங்கிட்டு வரணும்னு சொல்லியாச்சு. உடே எப்ப பார்த்தாலும் சிக்கன் 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 சிக்கனை தவிர வேற ஒண்ணும் உனக்கு தெரியாது டி. அதுல அப்படி என்னத்த தாண்டி இருக்கு? அதுல என்ன இருக்குன்னு சிக்கன் லவர்ஸுக்கு மட்டும் தான் தெரியும். என்னது சிக்கன் லவர்ஸா? ஆமாம்மா, சிக்கன் ரசிச்சு ருசிச்சு சாப்பிட அதை பத்தி தெரியும், உனக்கு ஒண்ணும் தெரியாது. நீ பேசாம வாங்கிட்டு வா, அவ்வளவுதான்.
ஒன்னு ஒரு சிக்கன் கடைக்காரனுக்கு தண்டி பிடிச்சு வச்சு கட்டி கொடுக்கானா. அப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமா. நான் டெய்லி சிக்கன் 3 நேரமும் வச்சு சாப்பிடுவேன். ஆமா, 3 நேரம் வச்சு நல்லா தின்னுவேன். அதுக்கு பிறகு ஹாஸ்பிட்டல்ல போய் கிடக்க வேண்டியதான். ஆமா, ஃபாரின்ல உள்ளவையெல்லாம் 3 நேரம் இதான் தின்னுவேன். KFC ப்ரோஸ்ட் அது இது நல்லா. அவ என்ன ஹாஸ்பிட்டல்ல போய் கிடக்கணும். குட்டே, அங்குள்ள கிளைமேட் வேற இங்குள்ள கிளைமேட் வேற டீ. அதை நான் பாத்துக்கலாமா, நீங்க போங்க. நீங்க போயிட்டு வரும்போது எனக்கு வாங்கிட்டு வாங்க. குட்டே, உன்னை திருத்தவே முடியாது. இந்த வாய் இல்லைன்னா பாத்துக்க, எல்லாத்தையும் சேர்த்து பிடிச்சு உனக்கு ஒரு நாள் தாரேன். பாருங்க, அப்ப உங்க பெண்டாட்டி ஓவரா பண்ணிட்டு இருக்கனா. சரி மக்கா வீடு, நான் வாங்கிட்டு வரலன்னு சொல்லியாச்சுல்ல. செல்ல அப்பா என்ன செல்ல அப்பா தான். ஆமா டி, சிக்கன் வாங்கி தரதுனால செல்ல அப்பா தான். சரி அம்மா, சரி, நீ எனக்கு செல்ல அம்மா தான். ஏன்னா உம்மா பாட்டியா பரங்கி என்ன சண்டை போட்டாலும் கூட நான் சமாதானப்படுத்திடுவேன். இதுக்கு பேர் தான் அம்மா அப்பா அம்மா பிள்ளை பாசம். என்னமோ எனக்கு தெரியல, அப்பா அம்மா பாசமா இல்ல பிரியாணி பாசமானா. அப்படி எல்லாம் இல்லாம. சரி, நேரம் ஆச்சுல, போங்க போயிட்டு வாங்க. உங்க அருமாக்க உங்களுக்காக காத்திருப்பாங்க. சரி மக்கள், நாங்க போயிட்டு வரோம். உச்சி பிறகு சாப்பிடுங்க சரியா. அந்த பயில்கிட்ட மட்டும் சண்டை போடாத, அவ்வளவுதான். அப்புறம் அடி பிச்சு போடுவேன். அடுத்து இருந்து கரையப்படாத, நானே இல்ல. சரி, முதல்ல நான் பாத்துக்கலாம். போயிட்டு வாங்க. சரி மோளை, கதை பூட்டிட்டு இருந்துக்கன்னா போயிட்டு வரோம். நாங்க பிரியாணி வாங்கிட்டு வரலன்னா. சரிப்பா, சரி, போயிட்டு வாங்க. யாரட்டாங்க? யாரு? சரி, இப்ப என்ன பண்ணலாம்? நூடுல்ஸ் பண்ணும். அதான் 5 நிமிஷத்துல முடியும். அடுப்புல வச்சாச்சு. இனி தண்ணி கொதிச்ச உடனே நூடுல்ஸ போட்டுற வேண்டியதான். இனி ஒரு பக்கம் அடுப்புல காஃபியை வைப்போம். இல்ல முதல்ல நூடுல்ஸையே நம்ம வேக வச்சு எடுப்போம். அதுக்கப்புறம் காஃபியை காய்ச்சலாம். இல்லைன்னா காஃபி சூடாறி போயிடும். ஐயோ, பார்க்கும் போதே டெம்ட் ஆகுது. இன்னைக்கு ஒரு பிடி பிடிச்சிட வேண்டியதான். என்னதான் ஜங்க் ஃபுட் உடம்புக்கு ஐயன்னு சொன்னாலும் மனசும் வாயும் அதை தானே கேக்குது. என்ன செய்யுது? சரி, எப்பவாவது ஒரு வாட்டி தானே சாப்பிடுவோம். சரி, இந்த அண்ணன் பையனை எழுப்புவோமா? எழுப்பி சேர்ந்து சாப்பிடுவோமா? வேண்டாம், எழுப்ப போனாலும் பிறகு ஏன்டி எழுப்பேன்னு அதுக்கு அடிப்பான். எனக்கு தேவையா? அவன் எழும்பும் போது தின்னட்டு. அவனுக்கு எல்லாம் எடுத்து வச்சிருக்க தானே செஞ்சிருக்கேன். எப்பா என்ன டேஸ்ட் அப்பா. சைனாக்காரன் தான்ப்பா. அதனாலதான் சைனா ப்ராடக்ட் எல்லாம் நல்லா இருக்கு போல இருக்கு, அவன் கண்டுபிடிச்சதுனால. அம்மா அம்மா, இந்த பையன் எழுமிட்டான் போல எல்லாம் இருக்கு. இல்லையா, இங்க வா, நான் இங்க இருக்கேன். நீ என்ன அம்மையாட்டி? ஏன் அப்படி கேட்க? என்ன அம்மா அம்மான்னு விழிச்சேன். இல்ல நான் இங்க இருக்கேன் வான்னு சொல்லிய. அம்மா வீட்டுல இல்லல்ல, அதனாலதான் நான் அப்படி சொன்னேன். வீட்டுல இல்லையா? காலையில எங்க போச்சுனா? அவங்க அக்கா வீட்டுக்கு போயிருக்காங்க. பெரியம்மை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சாமா. அதனால அவங்க நிறைய நாள் கூப்பிட்டு இருந்திருக்கேன். இன்னைக்கு லீவ் இல்ல, அதனால மேடம் போயாச்சு. அப்படி என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லல. எனக்கே தெரியாது. காலையில உறங்கி கிடக்கும் போது என்ன வந்து எழுப்பணும். என்னடா உறக்கத்துல என்ன டிஸ்டர்ப் பண்ணேன்னு பார்த்தா ஒருங்க வந்து நிக்கணும் அழகா. சொல்லுனா நாங்க போயிட்டு வரேன் சொல்லிட்டு. ஓ அப்படியா, சரி. காலையில சாப்பாடு ஏதாவது வச்சுட்டு போச்சுமா? இல்ல நான் ஒன்னும் வச்சே இல்ல. அப்படியே காலையில போகும்போது ஹோட்டல்ல இருந்து சாப்பிட்டுட்டு போகணுமா. உச்சத்தையும் அங்க பெரியம்மா வீட்டுல சாப்பிடுவோம்மா. அப்ப நான் சொன்னேன், அப்ப எங்களுக்கும் உச்சத்தைக்கு பிரியாணி வாங்கிட்டு வரேங்கன்னு சொல்லி விட்டேன். ஓ அப்படியா, அப்ப காலத்தைக்கு நமக்கு என்னது? காலத்தைக்கு நான் நூடுல்ஸ் இருந்தில்ல, நான் அதை நம்ம 2 பேருக்கு நூடுல்ஸ் வச்சேன். எப்ப நூடுல்ஸா? இந்த மண்டையில 2 புழுவா வருமே, அந்த புழு தானே? ஓ அததான் வச்சு தின்னிட்டு இருக்குதியோ? இல்ல, உனக்கு என்ன பிரச்சனை? உனக்கு வேண்டாம்னு தின்னாதல்ல, அதுக்கு நெருக்கல புழுக்கள் நல்லா சொல்லிட்டு இருக்கியா? நான் உனக்கு வேண்டி மெனக்கெட்டு வச்சா நீ ரொம்ப தான் ஓவரா பேசிய. ஒரு நாள் நூடுல்ஸ் தின்னா நீ குறைஞ்சு போக மாட்டேன், பெரிய இவன். என்ன இப்ப எதுக்கு துள்ளிட்டு கிடைக்கிய? ஓவரா பண்ணாத சரியா? உனக்கு பிடிச்சுன்னு நூடுல்ஸ் வச்சுட்டு நீ என்னையும் சாப்பிட சொல்லிய. எனக்கு இது பிடிச்சதுன்னு உனக்கு தெரியும் இல்ல, அப்புறம் எனக்கு ஓவரா இது பண்ணிய நீ? ஆமா, எனக்கு தெரியும் உனக்கு பிடிச்சாதுன்னு. நான் என்ன செய்ய? உனக்கு ரெண்டு ஸ்பெஷல்ல தனியாட்ட எனக்கு வேண்டி வச்ச முடியுமா? அப்படி எல்லாம் வச்ச முடியாது. நான் என்ன உனக்கு அம்மாவா? இல்ல. அதனால ஒரு நாள் அட்ஜஸ்ட் பண்ணி தின்னால நீ குறைஞ்சு போக மாட்டேன். இதுல நான் நிறைய காய்கறி தான் போட்டிருக்கேன் சரியா. அதுக்கப்புறம் இது வந்து மைதால செஞ்சது கிடையாது, மெல்லட்ல செஞ்சது. அதனால உனக்கு ஒன்னும் ஆகாது. உன் தொண்டையில நல்லா இறங்க, தின்னு. ஓவரா தான் போற, பாத்துக்க. யாம்பலன்னா நானும் கஷ்டப்பட்டு வச்சேன் இல்ல, நீ தின்னு. ஒரு நாள் தின்னால ஒன்னும் ஆகாது. போட்டி அப்புறம் இங்க எனக்கு தெரியும். எப்போ பெரிய இவன் ஓவரா சீன் போடுவான். ஒரு நாள் தின்னானும் குறைஞ்சு போக மாட்டேன். பயிலுக்கு நடிப்பு. உனக்கு வேண்டாம்னா போல, நான் தின்னட்டு. இந்த டேஸ்ட்ல இந்த நாய்க்கு எங்க புரிய போகுது? எங்க போற? துணியெல்லாம் மாட்டி தந்துருக்கே. உனக்கு இந்த புழுவை தின்னியதுக்கு நான் வெளியில ஹோட்டல்ல போய் நல்லா புரோட்டாயும் பீஃபும் தின்னுவேன். இல்ல அண்ணா, எனக்கு வாங்கிட்டு வரல. என்னது உனக்கு வாங்கிட்டு வரணுமா? நீ தான் உனக்கு பிடிச்ச நூடுல்ஸ் நல்லா எதுவும் தின்னது. எப்படி என்னத்துக்கிட்டி உனக்கு புரோட்டா? எனக்கு புரோட்டாயும் பிடிச்சே இல்ல, உனக்கு தெரியும் இல்ல. அதுக்கு அது வயரா இல்ல வேற ஏதாவது அண்டாயாட்டி? இப்ப தானே இதை தின்ன, அப்ப நீ புரோட்டா எப்படி தின்னுவேன்? அதை பத்தி எல்லாம் நீ எதுக்கு கவலைப்படிய? இப்ப மணி என்ன 8 தான் ஆச்சு. நீ வாங்கிட்டு வரும்போது எப்படி 8:30 மணி ஆகும்? 1/2 மணிக்குள்ள என் வயிறு கிளீன் ஆயிரும்.
ஆனா நீ சரியான ஆளுதான் டி. வீட்டுல வச்சு உனக்கு பிடிச்சதை இது பண்ணி தின்னிய. அண்ணன் தின்னுவா நான் தின்ன மாட்டேன்னு நீ பாக்கல. ஆனா உனக்கு மட்டும் நான் பிடிச்சதை வாங்கிட்டு வரணுமா? அதுக்கு நான் நீ வீட்டுல போட்டா இறச்சி வச்ச முடியுமா? எனக்கு போட்டோ எடுக்க தெரியாதுல்ல. அப்போ என்ன பெரிய காமெடி சொல்லிட்டா. நான் நடிச்ச ஒண்ணு இல்ல, நான் உண்மைதான் சொல்லி. வேற இட்லி தோசை எல்லாம் சுடணும்னா சட்னி சாம்பார் எல்லாம் வைக்கணும், அதெல்லாம் என்னால முடியாதப்பா. இது என்ன சிம்பிளா முடிஞ்சிடும், அதனாலதான் நான் வச்சேன். சரி வச்சேல இருந்து நல்லா தின்னு, நான் போயிட்டு வரேன். ஏன்னா எனக்கு வாங்கிட்டு வரல, இங்க வந்து சேர்ந்து சாப்பிடுவோம். நான் உனக்கு காஃபியும் போட்டதில்ல. ஓ சரி வாங்கிட்டு வரேன். வேற என்ன செய்யுது, ஒன்ன போல நான் இருக்க முடியாதுல்ல. அண்ணன் என்ன அண்ணன் இல்ல, செல்ல அண்ணன் வாங்கிட்டு வானா. போட்டி உனக்கு பாசமா மேசமா எல்லாம் எனக்கு தெரியும். என்ன அண்ணா என்ன பார்த்து இப்படி ஒரு வார்த்தை சொல்லிட்டு? நான் உன் மேல எவ்வளவு பாசமா இருக்கிறதுன்னு தெரியுமா அண்ணா? அப்போ என்ன நடிப்பு நடிச்சது இந்த பொண்ணு. நடிச்சாதட்டி, நான் போய் வாங்கிட்டு வரேன். சரி அண்ணா, சரி போயிட்டு வாங்க. நான் காஃபி போட்டு வச்சிருக்கேன். சரி சரி கதவை பூட்டிட்டு வந்துக்க சரியா? சரி அண்ணா சரி. ஐயா இன்னைக்கு ஒரே ஜாக்பாட் தான். காலையில நூடுல்ஸ் தின்னாச்சு, இனி போட்டா என் பீஃபம் கிடைச்சா, அப்புறம் செய்யாப்பா பிரியாணி வாங்கிட்டு வரேன். இன்னைக்கு நான் தான் ராணி. ஏங்க என்ன செல்வி சொல்லு. போகும்போது ஏதாவது பேக்கரியில நிறுத்துங்க சரியா? பேக்கரி இல்லையா? என்னத்துக்கு? என்னங்க என்னத்துக்குன்னு கேக்குறீங்க? அங்க போறேன், ஏதாவது வாங்கிட்டு போண்டாமா? வாங்கிட்டு போனோம், அதுக்கு என்னத்துக்கு பேக்கரிக்கு போற? ஏதாவது பழக்கடையில போய் நல்ல ஆப்பிள் ஆரஞ்சு அந்த மாதிரி வாங்கிட்டு போவோம். ஏங்க அதுவும் வாங்கணும் தாங்க. அப்புறம் ஐஸ்கிரீம் வாங்கணும். என்ன செல்வி காலையில ஐஸ்கிரீமா வாங்க போற? ஆமாங்க, எனக்கு அக்கா நல்லா தின்னுவா. அவ எத்தனை மணி கொண்டு கொடுத்தாலும் ஐஸ்கிரீமா தின்னுவா. அவளுக்கு அது மட்டும் தான் பிடிச்சான். ஃப்ரூட்ஸ் எல்லாம் அத்தானுக்கு எல்லாம் வாங்கலாம், அக்காளுக்கு ஐஸ்கிரீம் வாங்கிட்டு போவோம். அப்ப உனக்கு அக்காலாம் ஒன்ன போலதான். பின்ன எனக்கு அக்கா என்ன போல இல்லாம? போங்க போங்க. சரி சரி என்ன பண்ணு, உடம்புக்கு நல்லது இல்லையே அப்படி நினைச்சு சொன்ன, வயசாகுது இல்ல. அவங்க வீட்டுல எல்லாம் சும்மா சும்மா அப்படி எல்லாம் ஐஸ்கிரீம் எல்லாம் வாங்கி தின்ன மாட்டாங்க. ஏன்னா அத்தனுக்கு எல்லாம் சுகர் உண்டுல்ல. போறனால அவளுக்கு ஆசையா வாங்கிட்டு போறேன், அவ்வளவுதான். அப்ப அவிய கவனமா தான் இருக்கணும், என்ன தின்ன தின்ன கூடாதுன்னு. நீ தான் கொண்டு போய் கொடுத்து கிடைக்கிய. அப்படி எல்லாம் இல்லைங்க, நீங்க போங்க.